வணக்கம், நான் பட்டு ஃப்ரம் ஃப்ரீஃபின்கேல். பணமயமான எதிர்காலங்கிறது வந்து புதுசாக சம்பாதிக்க ஆரம்பித்தவங்களுக்கும் தன்னுடைய பணத்தை பெட்டராக மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குமான ஒரு தொடர். இதில் முதல் படியில் வந்து கனவுகள், எதிர்கால பொறுப்புகள் அண்ட் பயங்கள் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ண சொன்னோம். ரெண்டாவது படியில் வந்து அவசர செலவுக்கான ஒரு தனி தொகையை எடுத்து வைக்கணும், அதோட முக்கியத்துவம் என்னங்கிறத பார்த்தோம். மூணாவது படியில் ஆயுள் காப்பீடு, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ்னால் உடனேயே நம்ம எல்லாருக்குமே தோணுறது வந்து இந்த எல்ஐசி பாலிசி. அதில் வந்து மணி பேக் ஸ்கீமும்பாங்க, என்டவுமெண்ட் பாலிசிம்பாங்க. இந்த எந்த கண்ட்ராவையும் தொடாதீங்க. எந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்லேயும் அதில் ஒரு ரிட்டர்ன் வந்தால் அதை வாங்காதீங்க. உங்களுக்கு தேவையான ஒரே இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். அதாவது இப்போ நீங்கள் தான் உங்கள் வீட்டில் சம்பாதிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா உங்களுடைய அம்மா அப்பா வந்து நாமினி ஆகிடுவாங்க. அதாவது உங்களுக்கு எதா ஆச்சுன்னா உங்களுடைய மரணத்துக்கு அப்புறம் உங்கள் அம்மா அப்பாவுக்கு அந்த இன்சூரன்ஸ் தொகை கிடைக்கும். அவ்வளோதான். நீங்கள் செத்தால் அந்த இன்சூரன்ஸ் தொகை உங்கள் நாமினிஸ்க்கு கிடைக்கும். உங்களுக்கு கல்யாணம் ஆகிருந்தால் உங்கள் மனைவி பேரை போட்டுங்க, குழந்தை பேரையும் சேர்த்து போடலாம். அவ்வளோதாங்க ப்ராடக்ட்டு. இதில் எந்த விதமான ரிட்டர்னும் கிடையாது. சப்போஸ் நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு பாலிசி எடுக்கிறீங்க, 20 வருஷத்துக்கு உங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னா 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. எந்த விதமான போனஸோ மெச்சூரிட்டி வேல்யூவோ எதுவுமே கிடைக்காது. ஸோ அதுதான் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். ஏன் இந்த இன்சூரன்ஸ் வாங்கணுன்னா, மற்ற எந்த இன்சூரன்ஸ்லேயும் நீங்கள் 60 லட்சம் 50 லட்சம் இல்லை 1 கோடி இன்சூரன்ஸ் வாங்கினீங்கன்னா ப்ரீமியம் பயங்கர ஜாஸ்தி ஆகிடும். என்டோமெண்ட் பாலிசியோ இல்லை மணி பேக் பாலிசியோ வாங்கினீங்கன்னா பயங்கர ப்ரீமியம் ஜாஸ்தி ஆகும். இதில் வந்து எக்ஸ்ட்ரீம்லி சீப் ப்ரீமியம். அதாவது நீங்கள் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 600 to 700 rupees per month. அதாவது ஒரு 30-35 year old பர்சனுக்கு அவ்வளோதான் இருக்கும் ப்ரீமியம். ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரீமியம் அண்டு பெரிய தொகை, உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான தொகை. யூஸ்வலாக வந்து இந்த மணி பேக் பாலிசி, என்டவுமெண்ட் பாலிசிலாம் மிஞ்சி போனால் 5 லட்சம் 10 லட்சத்துக்கு எடுப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கே ப்ரீமியம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால தான் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு சொல்கிறோம். இதில் வந்து எந்த விதமான ரிட்டர்னும் கிடைக்காது. ரிட்டர்னுக்கு வந்து நம்ம வேறு வழி பார்த்துக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேறு இடத்துல பண்ணலாம். இது வந்து பியூர் இன்சூரன்ஸ். சப்போஸ் அந்த பிரெட் வினர் ஆஃப் த ஃபேமிலி இறந்து போயிட்டால் அந்த நாமினிஸ்க்கு அந்த தொகை போய் சேரும். அவ்வளோதான் லாஜிக். ஸோ இதில் எவ்வளோவுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணுங்கிறது வந்து அது நிறைய வழி இருக்குது கால்குலேட் பண்ணுறதுக்கு. நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சப்போஸ் உங்கள் மந்த்லி சம்பளம் 25,000 வச்சுங்க. ஸோ ஆனுவல் இன்கம் வந்து 3 லட்சம் ரூபாய். ஆனுவல் இன்கம் இன்ட்டு 15 45 லட்சம். ஆனுவல் இன்கம் இன்ட்டு 20 60 lakhs. ஸோ 45 லட்சத்துலேருந்து 60 lakhs வரைக்கும் நீங்கள் ஈஸியாக உங்களுடைய தற்போதைய சம்பளத்துக்கு லைஃப் இன்சூரன்ஸ் ஈஸியாக வாங்கலாம். சில பேர் 1 கோடி ரூபாய்க்கும் கொடுப்பாங்க. இங்கே கேட்கலாம், 1 கோடி ரூபாய்க்கு கேட்டு பார்க்கலாம். பட் உங்கள் சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க குறைச்சோ கூட்டியோ சொல்லுவாங்க. எவ்வளோ நீங்கள் ஜாஸ்தி வாங்கலாம்னு சொல்லலாம், இல்லை கம்மியாக வாங்கிக்கலாம், கம்மியாக தான் கொடுப்போம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இல்லஸ்ட்ரேஷனுக்கு சொல்கிறேன். இது ஒரு மாதம் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் ஈஸியாக 45 to 60 லட்சத்துக்கு லைஃப் கவர் ரொம்ப குறைந்த விலையில் வாங்கலாம். நான் ஒரு 50 லட்சம் எடுத்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இது எப்படி வாங்கலான்னு பார்க்கலாமே. ஸோ கூகுளில் போய் பாலிசி பஜார் டேர்ம் இன்சூரன்ஸ்னு அடிங்க. முதல்ல அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதை கிளிக் பண்ணாதீங்க. கம்பேர் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்னு வரும். ஸோ நான் அதை கொஞ்சம் பெருசாக்கிடுமா. ஸோ நான் இப்போ வந்து கவர் வந்து இதில் முன்னாடி நான் போட்டது 1 crore போட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக 50 லட்சம் போடலாம். ஸோ 50 lakhs. டேட் ஆஃப் பர்த்து 1st January 1919 போட்டிருக்கேன். ஸோ அப்படின்னா என்ன, 28 வயசா? ஸ்மோக், டு யூ ஸ்மோக், எஸ் ஆர் நோ? எஸ்னா எஸ் போட்டுருங்க. அப் டு 3 lakh 3 to 5 lakhs. சரி, 3 lakh போட்டுக்கலாமே ஆனுவல் இன்கம். இப்போ நேமெல்லாம் கரெக்டான நேமோ இல்லை கரெக்டான இமெயில் அட்ரஸோ மொபைல் நம்பரோ கொடுத்துடாதீங்க. அப்புறம் படுத்தி எடுப்பாங்க உங்களை வந்து.
ஸோ இதெல்லாம் டம்மி இமெயில் கொடுங்க. சிட்டி அதே சிட்டி போடுங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, போடுங்க. சேலரின்னு போட்டிருக்கேன். ஸோ கம்பேர். ஸோ இப்போது இதில் வந்து டிப்பிக்கலாக 50 லட்சம் கவருக்கு என்னெல்லாம் இன்சூரர்ஸ் பாலிசி கொடுக்குறாங்கங்கிறதும் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு வந்துடும். இது சும்மா ஒரு கம்பேரிசனுக்கு தான். நீங்கள் பாலிசி பஜார் மூலமாக வாங்கலாம், பட் வாங்க தேவையில்லை. என்னோடய ரெக்கமெண்டேஷன் வாங்காதீங்க. டைரெக்டாக இன்சூரரோட வெப்சைட்டுக்கு போய் வாங்குங்க. ஸோ முதல்ல பார்க்கலாமே, டோட்டல் பே அவுட் 50 லட்சம். 50 லட்சம் தான் வந்து சம் இன்சூர்டு. அதாவது அந்த பாலிசி ஹோல்டர் இறந்து போனால் நாமினிக்கு 50 லட்சம் கிடைக்கும். கவர் அப் டு 60 இயர்ஸ். ஸோ இப்போது 28 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் அந்த பாலிசி ஆக்டிவாக இருக்கும். வருஷம் ப்ரீமியம் பே பண்ணணும். வருஷம் ப்ரீமியம் பே பண்ணுறதுக்கு பேர் ரெகுலர். வேறு ஆப்ஷனும் இருக்குது, சிங்கிள் பே இருக்குது, லிமிட்டட் பே இருக்குது. இதெல்லாம் போயிடாதீங்க. ரெகுலர்னால் வருஷம் பே பண்ணுறேன் ப்ரீமியம் வாங்குங்க. இதான் சிம்பிளஸ்ட் வே ஆஃப் பேயிங் ப்ரீமியம். பே அவுட் வந்து லம்சம் மட்டுமே சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா லம்சம்னா இறந்த உடனே கொடுத்துருவாங்க. இல்லைனா அதை வந்து மந்த்லி பென்ஷன் மாதிரி தருவாங்க, இல்லை ப்ரீமியம்லாம் திருப்பி கொடுப்பாங்க. இதெல்லாம் இந்த பிஸ்னஸ்க்கெலாம் போகாதீங்க. அதெல்லாம் வந்து இன்சூரருக்கு லாபமான ஆப்ஷன்ஸ். அதாவது ஒரு கஸ்டமரை கன்ஃபியூஸ் பண்ணிட்டா அவங்க தப்பான ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிடுவாங்கங்கிற ஒரு தைரியத்தில் இந்த மாதிரி தேவையில்லாத ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்க. ஸோ லம்சம் மட்டுமே சூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 ரூபா மாதம், அவ்வளோதான் ப்ரீமியம். 50 லட்சத்துக்கு 500 ரூபா ஃபார் 28 இயர்ஸ் ஏஜ். இதில் வந்து கிளைம் செட்டில்மெண்ட்னு ஒன்று இருக்குது. இது வந்து எப்படின்னா, அதாவது 100 பாலிசியில் 98 பாலிசிக்கு அவங்க கிளைம் வந்ததுன்னா, கிளைம்னா என்ன அர்த்தம்னா, அந்த பாலிசி ஹோல்டர் இறந்து பைசா கொடுன்னு நாமினி கிளைம் பண்ணுறதுக்கு பேர் கிளைம். ஸோ 100 அந்த மாதிரி 100 கிளைமில் 97 98 கிளைமோ அவங்க பே பண்ணியிருந்தாங்கன்னா 97.9% கிளைம் செட்டில்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதெல்லாம் ரொம்ப மண்டை போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு இதில் வந்து இது சும்மா இங்கி பிங்கி பாங்கி தான், உண்மையை சொல்லணுன்னா. நான் இதெல்லாம் வேண்டாம், எனக்கு எல்ஐசி தான் வேணும்னா நீங்கள் எல்ஐசிக்கு போகலாம். பட் அது வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் ஒரே ஒரு ப்ராப்ளம். ஸோ நீங்கள் எல்ஐசிக்கு விலை ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு வேண்டான்னா உங்களுக்கு ட்ரஸ்டட் பிராண்ட் எதுவோ நீங்கள் வாங்குவோம். எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி இருக்குது, ஐசிஐசிஐ இருக்குது, மேக்ஸ் லைஃப் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐலாம் வந்து மினிமம் 10-15 வருஷமாக லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஸோ தாராளமாக அவங்கள வந்து ஒரு பாலிசி சூஸ் பண்ணலாம். மற்றதெல்லாம் கொஞ்சம் புதுசு. இந்த ஈடில்வைஸ் டோக்கியோ, ஃபியூச்சர் ஜென்ரல், இதெல்லாம் இவங்கெல்லாம் புது ஆளுங்க. ஸோ புது ஆளுங்க வேணாம், எனக்கு எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர் தான் வேணும்னா நீங்கள் ஐசிஐசியோ ஹெச்டிஎஃப்சியோ மேக்ஸ் லைஃபோ ஏதோ ஒன்று எடுத்துங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போது ஏதாவது ஒரு பாலிசியை கிளிக் பண்ணி அதோட ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமே. ஸோ இது வந்து iProve Protect Smartங்கிறது தான் ப்ராடக்டோட பேர். இதில் வந்து லம்சம் பே அவுட்னா இறந்தால் லம்சம் கிடைக்கும், ரெகுலர் இன்கம். அதுக்கப்புறம் வந்து இந்த கவர் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். இந்த வந்து அந்த மந்த்லி, அதாவது இறந்தப்புறம் மந்த்லி பே அவுட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பே அவுட் இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் தேவையில்லாத வேலை. இந்த லம்சம் ப்ளஸ் ரெகுலர் இதெல்லாம் தொடவே தொடாதுங்க. வெறும் லம்சம் பே அவுட் சிம்பிள் வாங்குங்க. இது ரைடர்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. இதில் என்னென்னா, நான் யூஸ்வலாக எல்லாருக்கிட்டையும் ரெக்கமெண்ட் பண்ணுறது ரைடர்ஸ் வாங்க வேண்டான்னு. அதே தான் இப்போவும் சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் வந்து ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடர்னு ஒன்று இருக்குது. அதாவது டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது வந்து ஆக்சிடென்டல் டெத்தையும் உட்பட்டது. ஸோ அதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் அடிஷ்னலாக ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடரும் வாங்கணும்? தேவையில்லை. ப்ரீமியம்ங்கிறது ஒன்றும் ரொம்ப சீப்பு தான். மாதத்துக்கு 48 ரூபா 50 ரூபா தான். கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்னு ஒன்று இருக்குது. அதாவது இது வந்து சில டைப்ஸ் ஆஃப் இல்னஸஸ் வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த இல்னஸ் டயக்னைஸ் ஆச்சுன்னா அது வந்து அவங்க டாக்டர், இன்சூரரோட டாக்டரும் ராட்டிஃபை பண்ணாங்கன்னா
அது ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ எக்ஸ்ட்ரா தொகையை கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் ப்ரீமியமும் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியமும் பே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைடர் வரும். பட் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு பே பண்ணிட்டாங்கன்னா, சப்போஸ் நீங்கள் 1 கோடி 50 லட்ச ரூபா பாலிசி வாங்கியிருக்கீங்க, 10 லட்ச ரூபா கிரிட்டிக்கல் இல்னஸ்னால் 10 லட்சம் முதல்ல பே பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் இறந்தப்புறம் 40 லட்சம் தான் கொடுப்பாங்க. அதாவது அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. வேணும்னா வாங்கிக்கலாம், எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. இதில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, எக்ஸ்க்ளூஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். சூசைட் கிளாஸ் முதல் வருஷம் சூசைட் பண்ணிக்கிட்டால் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயில்டு எக்ஸ்க்ளூஷன்ஸ் வந்து பாலிசி வேர்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட், இல்லை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் வெப்சைட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ரூவ் ப்ரொடெக்ட் ஸ்மார்ட்னு காப்பி பண்ணி சர்ச் கூகுள்னு போட்டிங்கனாலே அந்த ஐசிஐசிஐ வெப்சைட் லிங்க் கிடைக்கும். அங்கே போய் ஒரு லிங்க் இருக்கும், எங்கேயாவது ஓரமாக கிடைக்கும், யாருமே பார்க்காத இடத்துல வச்சுருப்பாங்க, பாலிசி டேர்ம்ஸ் கிடையாது, ஏன்னா படிச்சுட்டா பிரச்சனை இல்லை. ஸோ அந்த பிடிஎஃப்பை எடுத்து என்னெல்லாம் கண்டிஷன்ஸ், என்னெல்லாம் எக்ஸ்க்ளூஷன்ஸ், அதாவது எந்தெந்த கண்டிஷனில் பைசா கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத படிக்கணும். இது ரொம்ப நேரம் ஆகாது, ஏன்னா டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸாக ரொம்ப சிம்பிளாகிறதுக்கு மிஞ்சி போனால் 15-20 மினிட்ஸில் நீங்கள் ஈஸியாக அதை படிச்சிடலாம். ஒன்றும் பெரிய வேலை இல்லை, பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். ஸோ இது ஒரு டைப்பு. நீங்கள் திருப்பி போனீங்கன்னா எப்போவுமே ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறது தான் ரொம்ப கஷ்டம். லைஃப் இன்சூரன்ஸில் என்ன அட்வான்டேஜ்னால், ஒன்ஸ் வாங்கிட்டோம்னா அதை பற்றி கவலையே பட வேணாம். மந்த்லி ப்ரீமியம் கட்டுறது தான் வேலை, இயர்லி ப்ரீமியம் கட்டுறது தான் வேலை, மந்த்லிலாம் வேண்டாம். அதை ஒழுங்காக கட்டினா அந்த பாலிசி ஆக்டிவாக இருக்கும், ப்ரீமியமும் ஏறாது. இப்போ 28 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் அந்த ப்ரீமியம் அதே தான் இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படி கிடையாது. ஹெல்த் இன்சூரன்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃபீச்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். ப்ளஸ் வந்து எவ்ரி 5 வருஷத்துக்கு ப்ரீமியம் ஏறும். ஸோ அது வந்து டீட்டெயில்டாக அதை பார்க்கலாம். ஸோ இப்போ இது ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ், இது ஒரு ப்ராடக்ட். இது பார்த்தோம்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எகெயின் இது வந்து இன்னொருத்தரையும் சேர்த்துக்கலாம், இல்லை கல்யாணம் ஆனால் சம் இன்சூரன்ஸ் ஏறும். இந்த மாதிரிலாம் கண்ணா அப்படின்னான்னு கன்ஃபியூஸ் பண்ணுவானுங்க. வெறும் லம்சம் ஆப்ஷன், செத்தா பைசா லம்சம், அவ்வளோதான். அதை மட்டுமே சூஸ் பண்ணுங்கள். இவங்க பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட்னு ஒன்று இருக்குது, ஆக்சிடென்டல் டிசபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசி, அதை வந்து ரைடராக கொடுக்குறாங்க. அதாவது கை கால் விளங்காமல் போனாலோ, இல்லை ஏதாவது பெரிய ஆக்சிடெண்ட்டில் கை காலே போனாலோ ஒரு அமௌண்ட்டு காம்பன்சேஷனாக கிடைக்கும். இதுலேயும் கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்குது, கேன்சர் கேர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ரைடர்ஸ்லாம் வேண்டாம், தனியாக ஒரு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் வாங்குறது முக்கியம், தனியாக அதை செப்பரேட்டாக வாங்கிக்கிறது பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த ரைடரில் எல்லாமே விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி இந்த ப்ராடக்ட் பேர் இது. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ என்னோடய அட்வைஸ் என்னென்னா, லைஃப் இன்சூரன்ஸ் வாங்குறதாங்க பர்சனல் ஃபைனான்ஸ்லேயே ரொம்ப ஈஸியான வேலை. இது போட்டு மண்டையெல்லாம் போட்டு குழப்பிக்கூடாது. இதுக்கே நீங்கள் மண்டையை போட்டு குழப்பிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து தனியாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுக்கு பெட்டர் நீங்கள் இதுவே உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா வாங்கிறதுக்கு, உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பெட்டர் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் மூலமாக மேனேஜ் பண்ணுறது பெட்டர். பட் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கொஞ்சம் பார்க்க இனிஷியலாக கஷ்டமாக இருக்கும். பட் உங்களுக்கு பழகிடுச்சுன்னா கொஞ்சம் நேரம் பழகிக்கணும். அது நான் சொல்கிறேனே, ஒரு வீக்கெண்ட் ஒரு ஸ்டெப்பு வந்து ஒரு வீக்கெண்ட் டெடிகேட் பண்ணிங்க. சனிக்கிழமை ஃபுல்லாக பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை அப்ளை பண்ணிட்டுங்க. ரொம்பலாம் மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க. ஐசிஐசியோ ஹெச்டிஎஃப்சியோ இங்கி பிங்கி போட்ட டக்கால் சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. எல்லாம் ரொம்ப பெரிய பைசா டிஃப்ரென்ஸ்லாம் ரொம்பலாம் இல்லை. சில பேர் சீப்பஸ்ட்டாக வாங்கும்பாங்க, அதுவும் ஓகே, ஒன்றும் எல்லாம் ஒன்று தான், எல்லா பாலிசியும் ஒன்று தான். பட் என்னென்னா, வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட்டுக்கு போய் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து அப்ளை பண்ணுங்கள். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆர் பாலிசி வேர்டிங்ஸ்னு ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் படிங்க. எக்ஸ்க்ளூஷன்ஸ், அதாவது எந்தெந்த கண்டிஷன்ஸில் சம் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அது ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க. ஆயுள் காப்பீடு மிக மிக முக்கியம். ஏன்னா
நம்ம எல்லாம் பிளான் பண்ணுறோம், இதுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், 2 வருஷத்தில் கார் வாங்க போகிறோம், 3 வருஷத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு ஹாலிடேவில் போக போகிறோம், அதெல்லாம் பிளான் பண்ணுறோம். பட் திடீர்னு மண்டையை போட்டோம்னா நம்ம குடும்பம் சஃபர் ஆகக்கூடாது. அது அந்த ஒரு மெயின் ரீசனுக்கு தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும். இந்த மணி பேக், என்டோமெண்ட், யூலிப் இதெல்லாம் வாங்காதீங்க. பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வாங்குங்க. அது இந்த மாதிரி பாலிசி பஜார் மாதிரி ஒரு கம்பேரிசன் போர்ட்டலில் உங்களுக்கு ஈஸியாக கம்பேர் பண்ணி வாங்கலாம். ரொம்ப நேரம் எடுத்துக்க, ஒரே வீக்கெண்டில் ஒரு நாள் கம்பேர் பண்ணோம், டிசைட் பண்ணுங்கள், அடுத்த நாள் அதுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கு அவங்க வந்து சில பேர் வந்து 50 லட்சத்துக்குலாம் உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் கேட்க மாட்டாங்க. மேபி 1 கோடி கேட்டிங்க, ஒரு 50 லட்சத்துக்கு மேலே சில பேர் கேட்பாங்க. 1 கோடிக்கு டெஃபினட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற டெஸ்ட் சென்டரில் போய் நீங்கள் பிளட் டெஸ்ட்டு, பிபி, அதெல்லாம் வெயிட்டு எல்லாம் செக் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற ப்ரீமியம் வந்து இண்டிகேட்டிவ் அமௌண்ட் தான். உங்களுடைய டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு என்ன உங்களுடைய ப்ரொஃபைல், அதாவது உங்களை வந்து இன்சூரன்ஸ் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்தா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எவ்வளோ ரிஸ்க் அப்படிங்கிறது அசஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் அண்டர் ரைட்டிங். அந்த அசஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரீமியம் ஃபைனலாக சொல்லுவாங்க. அந்த ப்ரீமியம் இதோட ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் கொடுக்க போகிற உங்களுடைய காஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. நீங்கள் ஃபைனலாக அப்ளை பண்ணி அது அப்ரூவ் ஆனால் தான் உங்களுக்கு ஃபைனல் ப்ரீமியம் என்னன்னு தெரியும். பட் முதலே பே பண்ண சொல்லிடுவாங்க. முதல்ல வந்து ஒரு அமௌண்ட்டை பே பண்ண, அப்படிங்கன்னா சேல்ஸ் முடிக்கணும்ல. இப்போ ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த ப்ராசஸ்லாம் முடியறதுக்கு உங்களுக்கு எனிவேர் பிட்வீன் 2 இல்லை 3 வாரம் ஆகும். கொஞ்சம் சிம்பிள் கிளியர் கட் கேஸ்னால் உடனே கிடச்சிரும். பட் 2 இல்லை 3 வாரம் ஆகும் ஈஸியாக. 1 மந்த்னு வச்சுங்க சேஃபாக. அண்ட் ரொம்ப முக்கியம், எல்லா பாலிசிக்கும் ஒரு 15 டே லுக்கப் பீரியட்னு ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அந்த பாலிசியில் எனக்கு இது பிடிக்கல, நான் அதை கேன்சல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பாலிசி டாக்குமெண்ட் இமெயிலையோ கையிலையோ வந்த 15 நாளைக்குள்ளே நீங்கள் அதை கேன்சல் பண்ணிடலாம். பட் அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அன்லஸ் நீ ஒழுங்காக வாங்கும்போது முதலையே பார்த்து வாங்குங்க. அப்புறம் எதுக்கு அவசரப்பட்டு வாங்கிட்டு அப்புறம் யோசிக்கக்கூடாது தப்பாக வாங்கிட்டோமோன்னு. எல்லாத்தையும் முதலே பண்ணிவிட்டு பார்க்குறது தான் பெட்டர். ஸோ அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.